கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த யூடியூப் மூலமாக நான் புதிதாக திறந்திருக்கிற இந்த சேனலுக்கு உங்கள் அனைவரின் ஒத்துழைப்பை தந்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அத்தோடு கூட இயேசு கிறிஸ்துவின் மகிமையான காரியங்களை இந்த வீடியோஸ்கள் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அன்பான இயேசுவை நாங்கள் தேட வேண்டும், தினமும் சேவிக்க வேண்டும், அவரை நாங்கள் நினைக்க வேண்டும். அவர் எங்கள் மாறாத தேவன், அதிசயமானவர், அற்புதமானவர். இந்த உலகத்தில் நாங்கள் எல்லாரையுமே நேசிக்கிறோம். ஆனால் எங்களுக்கு என்ன பலன் கிடைக்கிது? ஒன்றுமே இல்லை, துக்கம்தான் கிடைக்கிது. ஆனால் நம்முடைய இயேசு கிறிஸ்துவை அவருக்கு இங்கே உலகத்தில் எல்லாருக்கும் நாங்கள் ஐ லவ் யூ சொல்கிறோம். ஏசப்பாவை பார்த்து நாங்கள் ஐ லவ் யூ சொல்ல மாட்டோம் இல்லையா? சொல்லுங்கள், இன்னையிலேருந்து நீங்கள் ஏசப்பாவுக்கு ஐ லவ் யூ சொல்லுங்கள். ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறேன். ஆண்டவரே, நான் உங்களை மகிமைப்படுத்துகிறேன். உங்களுக்காக நான் வாழ்கிறேன்னு ஆண்டவருக்கு சொல்லுங்கள். எத்தனை பேர் அவங்க இதயத்தை ஆண்டவருக்கு கொடுக்க போகிறீங்க? அப்படி கொடுப்பீங்களா இருந்தால் இன்றைய உங்களோட இதயத்தில் வந்து பரிசுத்த ஆவியானவர் இயேசுக்கு வருவார். வந்து எல்லாவற்றையும் விடுதலை தந்து உங்களை அவர் ராஜ்யத்துக்கும் ஆயத்தப்படுத்துவார். இன்றைய மனம் திரும்புங்கள். இன்றைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறியாமல் எத்தனை பேர் இருக்கிறீங்களா? அவங்க எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுங்க. அவர் அற்புதமானவர், அதிசயமானவர். அவர் இன்றும் என்றும் மாறாத நித்திய பிதா, நித்திய பிரபு, மகிமையின் தேவன், சதா காலத்தில் உயிரோடு ஜீவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய அதிசயமான கர்த்தர், கர்த்தாதி கர்த்தர், ராஜா, என்றும் மறவாதவர், என்றும் எங்களையே நினைத்து எங்களையே அவருடைய கண்களால் நோக்கம் வைத்து பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய தேவாதி தேவனுக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். அவரை நாங்கள் தெரிந்து கொண்டு அவர் பின்னாக நாங்கள் செல்வோம். அவருடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துவார். நிச்சயம் அவருடைய வருகைக்கு உங்களையும் என்னையும் ஆயத்தப்படுத்துவார். அவருடைய வருகையில் நாங்கள் காணப்போகிறோம். ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன், அல்லேலூயா. அவர் என்றும் மாறாதவர், அவர் நம்மை நினைக்கிற தேவன். ஆமேன், ஆமேன். பாடலை கேட்போம்.